அன்பான நெஞ்சங்களே வணக்கம். உங்கள் சொந்த மாயா கதைகள் உலகத்திற்கு மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். வாழ்க்கை என்பது பல மர்மங்கள் நிறைந்த பயணம். சில நேரங்களில் நாம் நினைக்காத இடத்தில், எதிர்பாராத முகங்களில் நமக்கு வேண்டிய ஆறுதலும் அமைதியும் கிட்டும். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை சென்னை மாநகரில் தனிமையில் தவித்த கார்த்திக் என்கிற இளைஞனின் வாழ்க்கை பயணத்தை பற்றியது. அவனுடைய வீட்டு வேலைக்கு வந்த மீனாட்சி என்கிற பெண்மணியுடன் அவனுக்கு ஏற்பட்ட பிணைப்புதான் இந்த கதையின் மையம். இது காதலா, கருணையா அல்லது விதியின் விளையாட்டா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். என் பெயர் கார்த்திக். எனக்கு இப்போது 35 வயது. ஆனால் இன்றும் என் மனதில் பசுமையாக இருப்பது 7 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த சம்பவங்கள். அப்போது எனக்கு 27 வயது. சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்தேன். திருமணமாகி ஓராண்டு கூட முடியவில்லை. என் மனைவி ரம்யா கோயம்புத்தூரில் ஒரு வங்கியில் உயர் அதிகாரியாக இருந்தார். அவருடைய வேலை அவரை அங்கேயே இருக்க வைத்தது. நானோ சென்னையில் தனியாக ஒரு குடியிருப்பில் வசித்து வந்தேன். காலையில் எழுந்து அலுவலகம், மாலையில் திரும்பி வந்து வெறுமையான வீட்டிற்குள் நுழைவது அது ஒரு பழக்கமாகிவிட்டது. ஆனால் அந்த பழக்கத்தின் உள்ளே தினமும் ஒரு புதிய வேதனை என்னை வாட்டியது. வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளவும் சாப்பாடு சமைக்கவும் ஒரு உதவியாளர் தேவைப்பட்டார். என் நண்பன் ரவி மூலமாகத்தான் மீனாட்சி அம்மா எனக்கு அறிமுகமானார். அவருக்கு அப்போது 45 வயது இருக்கும். அவர் வீட்டு வாசலில் முதல் முறையாக நின்றபோது அவருடைய தோற்றமே எனக்கு பிடித்து போய்விட்டது. வெள்ளை பருத்திச் சேலை, நெற்றியில் குங்குமப் பொட்டு, கண்களில் ஒரு பனி போன்ற கருணை, நரைத்த முடிகள் அவருடைய வாழ்க்கை போராட்டத்தை பேசாமலே பேசிக் கொண்டிருந்தன. "வணக்கம் தம்பி, நான் மீனாட்சி, வேலைக்கு வந்திருக்கேன்" என்றார் இனிமையான குரலில். நான் அவரை உள்ளே அழைத்துச் சென்றேன். தன் கணவர் ஒரு லாரி ஓட்டுநர். விபத்தில் அவர் இறந்து போனார். தன் மகனை வளர்க்கத் தனியாக போராடுவதாகச் சொன்னார். அவருடைய நிதானமான பேச்சும் எளிமையும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த நாள் முதல் மீனாட்சி அம்மா எங்கள் வீட்டின் ஒரு பகுதியானார். ஆரம்பத்தில் அவர் காலையில் வந்து சமைத்து வைத்துவிட்டு போவார். எங்களுக்குள் அதிக பேச்சு இருக்காது. ஆனால் மெல்ல மெல்ல மனாட்கள் செல்லச் செல்ல அவர் ஒரு வேலைக்காரி பெண்ணாக மட்டும் தெரியவில்லை. என் முகத்தை பார்த்தே என் மனநிலையை புரிந்து கொள்ளும் திறன் அவருக்கு இருந்தது. நான் சோர்வுடன் வரும் நாட்களில், "தம்பி, இன்று உங்கள் முகம் வாடியிருக்கு, இஞ்சி தேநீர் போட்டு தரட்டுமா?" என்பார். அந்த அக்கறையில் என் அம்மாவின் நிழல் தெரிந்தது. ஒரு நாள் நான் எதிர்பாராத விதமாக அலுவலகத்திலிருந்து சீக்கிரமே திரும்பினேன். சமையலறையில் மீனாட்சி அம்மா பழைய தமிழ் பாடல் ஒன்றை முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். "நெஞ்சம் மறப்பதில்லையே" அந்த இசை என் மனதை தொட்டது. "மிகவும் அழகான பாடல்" என்றேன். அவர் திடுக்கிட்டு திரும்பினார். அப்போது அவர் கண்களில் ஒரு ஈரம் தெரிந்தது. "தனிமைதான் தம்பி, சில நேரங்களில் பயமுறுத்தும். ஆனால் இந்த வீட்டில் வேலை செய்யும்போது நான் என் சொந்த வீட்டில் இருப்பது போல் இருக்கிறது" என்றார். அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன. அப்படியானால் ஒரு தனிமையான இளைஞனுக்கும் போராட்டத்தில் இருக்கும் ஒரு பெண்மணிக்கும் இடையே உருவான இந்த புரிதல் எங்கே போய் நிற்கும்? மீனாட்சி அம்மாவின் அந்த கண்ணீருக்கு பின்னால் என்ன மறைந்திருக்கிறது? தொடர்ந்து கேளுங்கள். அந்த மாலை நேர உரையாடலுக்குப் பிறகு எங்களுக்குள் இருந்த இடைவெளி மெல்ல மெல்ல கரையத் தொடங்கியது. மீனாட்சி அம்மா இனி வெறும் வேலையை மட்டும் முடித்துவிட்டு போகவில்லை. அவர் என் வீட்டின் ஒரு அங்கமாக, என் தனிமையின் துணையாக மாறிக்கொண்டிருந்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வழக்கமான கோடை மழை கனமாக பெய்து கொண்டிருந்தது. அன்று விடுமுறை என்பதால் நான் வீட்டிலேயே ஒரு புத்தகத்துடன் நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தேன். மழையின் காரணமாக மீனாட்சி அம்மா சற்று தாமதமாக வந்தார். நனைந்த குடையுடன் உள்ளே நுழைந்த அவர், "மன்னிச்சுக்கோங்க தம்பி, மழையில் பஸ் சரியாக வரவில்லை" என்றார். "பரவாயில்லை அம்மா, முதலில் தலையை துடைத்துக் கொள்ளுங்கள், சளி பிடிக்கும்" என்று சொல்லி நான் ஒரு துண்டை நீட்டினேன். அன்று அவர் வேலையை முடித்துவிட்டு கிளம்பும் நேரம் வந்தது. ஆனால் மழை இன்னும் ஓயவில்லை. "அம்மா, வெளியில் போகாதீர்கள், இங்கேயே இரவு உணவைச் சாப்பிட்டுவிட்டு மழை நின்றதும் போங்க" என்று நான் அன்புடன் அழைத்தேன். அவர் முதலில் தயங்கினார். ஆனால் என் வற்புறுத்தலுக்குப் பிறகு சம்மதித்தார். நாங்கள் இருவரும் எதிரெதிரே அமர்ந்து உணவு உண்டோம். அப்போதுதான் நான் உணர்ந்தேன், என் சொந்த மனைவி ரம்யாவுடன் நான் எப்போது கடைசியாக
இப்படி நிதானமாக உணவருந்தினேன் என்பதே நினைவில் இல்லை. ரம்யா எப்போதும் அவள் வேலையில் மூழ்கியிருந்தாள். நான் ஃபோன் செய்தால் மீட்டிங் நடக்கிறது, பிறகு பேசலாம் என்ற பதில்தான் வரும். ஆனால் இந்த விஷயத்தை மீனாட்சி அம்மாவிடம் சொன்னபோது அவர் மிகவும் பக்குவமாக பேசினார். ஒரு ஆண் தனியாக இருக்கிறான் என்றால் அது எவ்வளவு கடினம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்றார். அவருடைய அந்த வார்த்தைகளில் ஒரு தாயின் அரவணைப்பும் ஒரு நல்ல தோழியின் உறுதியும் இருந்தது. நான் மிகவும் நெகிழ்ந்து போனேன். நாள்கள் உருண்டோடின. இப்போது அவர் வேலை முடிந்ததும் உடனே கிளம்பி போவதில்லை. நான் அலுவலகத்திலிருந்து திரும்பும் வரை காத்திருந்து எனக்கு தேநீர் தயாரித்து என்னுடன் பால்கனியில் அமர்வார். ஒருநாள் இரவு ரம்யாவுடன் எனக்கு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. உனக்கு உன் வேலைதான் முக்கியமானால் அங்கேயே இரு, சென்னைக்கு வர வேண்டாம் என்று கோபமாக கூறி நான் போனை வைத்துவிட்டேன். அன்று இரவு முழுவதும் எனக்கு உறக்கம் வரவில்லை. மறுநாள் காலையில் மீனாட்சி அம்மா வந்ததும் நான் அந்த விஷயத்தை அவரிடம் சொன்னேன். நீங்கள் யாரிடமோ அன்பை எதிர்பார்க்கிறீர்கள், அதுதான் இந்த வலியை உண்டாக்குகிறது என்று அவர் பக்குவமாகச் சொன்னார். அவர் என் தலையை தடவிக் கொடுத்தபோது என் கண்கள் கலங்கின. நீங்கள் இல்லையென்றால் நான் என்ன செய்திருப்பேன் என்று நான் கேட்டபோது, நான் இருக்கிறேன் தம்பி, நீங்கள் தனியாக இல்லை என்றார் அவர். அந்த ஒரு வாக்கியம் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. இந்த நெருக்கம் மேலும் அதிகரிக்கும்போது மீனாட்சி அம்மாவின் கடந்த காலம் என்ன, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சோகம் என்ன, அடுத்த பகுதியில் அந்த மர்மம் வெளிப்படும். காத்திருங்கள். எங்களுக்குள் உரையாடல்கள் அதிகரித்தன. அது வெறும் வார்த்தைகளின் பரிமாற்றம் மட்டுமல்ல, மனங்களின் பரிமாற்றம். நான் அலுவலகத்திலிருந்து ஒரு நாள் மாலை திரும்பியபோது மீனாட்சி அம்மா எனக்காக வெந்நீரில் குளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார். சமையலறையிலிருந்து வந்த மனம் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அவர் எனக்காக சூடான பஜ்ஜி மற்றும் ஏலக்காய் தேநீர் தயார் செய்திருந்தார். தம்பி, முதலில் குளித்துவிட்டு வாருங்கள் என்றார் அதே கனிவுடன். நான் குளித்து முடித்து வந்து அவருக்கு எதிரே அமர்ந்தேன். அப்போது நான் கேட்டேன், அம்மா, நீங்கள் ஏன் எனக்காக காத்திருக்கிறீர்கள்? உங்கள் வீட்டிற்குச் செல்ல வேண்டாமா? அதற்கு அவர் சொன்ன பதில் என்னை உலுக்கியது. வீட்டுக்குப் போனால் என்ன செய்வேன் தம்பி? அங்கேயும் நான் தான் தனியாக. இங்கு உங்களுடன் பேசும்போது எனக்கு நிம்மதியாக இருக்கிறது என்றார். அன்று இரவு அவர் கிளம்பும்போது நான் அவருக்கு ஒரு புதிய புடவையை பரிசாக கொடுத்தேன். இது எதற்கு தம்பி என்று அவர் தயங்கினார். சும்மா ஒரு அன்பு பரிசு என்று நான் சொன்னேன். அவர் அதை வாங்கிக் கொள்ளும்போது எங்கள் கைகள் ஒன்றுபட்டன. அந்த தொடுதலில் ஒரு புதிய உணர்வு பரவியது. நான் சட்டென்று அவர் கையை பற்றவில்லை, அவரும் கையை விலக்கிக் கொள்ளவில்லை. சில வினாடிகள் அந்த மெலனம் இனிமையாக இருந்தது. அவர் கிளம்பிச் சென்றபோது அவர் கண்களில் ஒரு புதிய பளபளப்பு தெரிந்தது. அதற்கு பிறகு ஒரு நாள் மீனாட்சி அம்மா உடல்நிலை சரியில்லாமல் வேலைக்கு வரவில்லை. அந்த ஒரு நாள் எனக்கு ஓர் ஆண்டைப் போல நீண்டதாக இருந்தது. வீடே ஒரு வெற்றுக்கூடாகத் தெரிந்தது. மறுநாள் காலை அவர் வந்தபோது முகம் சற்று வாடியிருந்தது. நேற்று வர முடியவில்லை தம்பி, காய்ச்சல் வந்துவிட்டது என்றார். நான் அவர் அருகில் சென்று அவர் நெற்றியில் கை வைத்தேன். இன்னும் சூடு குறையவில்லை. இப்படி கஷ்டப்பட்டு ஏன் வந்தீர்கள்? ஓய்வு எடுக்க வேண்டியதுதானே என்று நான் கேட்டேன். அவர் என் கண்களை நேருக்கு நேர் பார்த்து, நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்ற கவலையில்தான் வந்தேன் என்றார். அந்த வார்த்தைகள் என் இதயத்தை நெகிழச் செய்தன. நான் அவரை சோபாவில் அமர வைத்து நானே ஒரு கப் காபி செய்து கொடுத்தேன். அவர் மிகுந்த ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். தம்பி, நீங்கள் போய் வேலையை பாருங்கள் என்றார். பரவாயில்லை அம்மா, நீங்கள் எனக்கு எவ்வளவோ செய்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு காபி போடக்கூடாதா என்று நான் சொன்னேன். அன்று முழுவதும் நான் அவரை வேலை செய்ய விடவில்லை. நாங்கள் நிறைய பேசினோம். அவர் தனது இளமை காலம், திருமணம், கணவரின் மறைவு, மகனின் வளர்ப்பு என அனைத்தையும் பகிர்ந்து கொண்டார். அந்த மாலை அவர் கிளம்பும்போது, தம்பி, நீங்கள் கடவுள் கொடுத்த வரம் என்று சொல்லிவிட்டுச் சென்றார்.
அந்த வார்த்தைகள் என் மனதில் நீண்ட நேரம் ஒலித்துக் கொண்டிருந்தன. வயதை கடந்து, உறவை கடந்து மனங்கள் இணையும்போது என்ன நிகழும்? மீனாட்சி அம்மாவின் மகன் மணிகண்டன் இந்த உறவை பற்றி எப்படி நினைக்கிறான்? மேலும் அறிய அடுத்தடுத்த பகுதிக்குச் செல்லுங்கள். நாட்கள் கடந்தன. வயது வித்தியாசத்தை மீறி எங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு புதிய பிணைப்பு உருவாகிக் கொண்டிருந்தது. அது காதலா அல்லது கருணையா என்று எனக்கே புரியவில்லை. ஆனால் அது உண்மையானது. ஒரு மாலை நான் அலுவலகத்திலிருந்து திரும்பியபோது மீனாட்சி அம்மா நான் கொடுத்த அந்த புடவையை உடுத்தியிருந்தார். எப்படி இருக்கிறேன் தம்பி என்று கேட்டார் படபடப்புடன். மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்றேன். அவர் முகம் சிவந்தது. அன்று இரவு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். எனக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் தம்பி, அது போதும் என்று அவர் என் கையை பிடித்து கொண்டார். அந்த இருளில், அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நாங்கள் பேசாத விஷயங்களை உணர்ந்தோம். அது ஒரு உறவின் உச்சகட்ட தருணம். ஆனால் வாழ்க்கை என்ற கடல் எப்போதும் அமைதியாக இருப்பதில்லை. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக என் மனைவி ரம்யா வீட்டிற்கு வந்தாள். நானும் மீனாட்சி அம்மாவும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தோம். ரம்யா வாசலில் நின்று அதை பார்த்ததும் அவள் முகத்தில் கோபம் பொங்கியது. யார் இது? உங்களுக்கு இவர்களுடன் இவ்வளவு நெருக்கமா என்று கத்தினாள் ரம்யா. மீனாட்சி அம்மா பயந்து போய் எழுந்து நின்றார். ரம்யா, வேலை செய்கிறவர்கள் வேலை செய்யும் இடத்தில்தான் இருக்க வேண்டும் என்று ஆக்ரோஷமாக கூறினாள். நான் நிதானமாக, ரம்யா, அவர் வெறும் வேலைக்காரி மட்டுமில்லை. நான் தனிமையில் இருந்தபோது எனக்காக அழுதது இவர் மட்டும்தான் என்று சொன்னேன். ஆனால் ரம்யா அதை ஏற்கவில்லை. அந்த 3 நாட்கள் நரகம் போல் இருந்தன. இறுதியில் ரம்யா கோயம்புத்தூருக்கு திரும்பி போய்விட்டாள். அதன் பிறகு மீனாட்சி அம்மா அழுது கொண்டே, தம்பி, நான் இனிமேல் வரவேண்டாம், உங்கள் வாழ்க்கை கெட்டுவிடும் என்றார். நான் அவர் கைகளை பிடித்து கொண்டேன். நீங்கள் இல்லையென்றால் என் உயிரே இல்லை என்றேன். அந்த நேரத்தில் நான் அவரை அம்மா என்று அழைக்காமல் மீனாட்சி என்று அழைத்தேன். அது ஒரு உறவின் புதிய தொடக்கம். ஆனால் அக்கம் பக்கத்தினர் எங்கள் உறவை பற்றி பேசத் தொடங்கினர். குடியிருப்பு செயலாளர் ஒரு நாள் என்னிடம் வந்து கேள்வி கேட்டார். அவர் என் குடும்பத்தில் ஒருவர். மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்ற கவலை எனக்கு இல்லை என்று உறுதியாக பதில் சொன்னேன். மீனாட்சிக்கு என்னுடைய இந்த நிலைப்பாடு பெரும் நிம்மதியை அளித்தது. ஒரு மழைக்கால இரவில் மீனாட்சி கிளம்பும் நேரம், இன்று நீங்கள் போக வேண்டாம், இங்கேயே இருங்கள் என்றேன். அந்த இரவு பால்கனியில் அமர்ந்திருந்தபோது அவர் சொன்னார், என்னை ஒரு மனிதாபிமானமாக மதித்த முதல் ஆள் நீங்கள்தான். நான் அவர் கையை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். நீ இல்லாமல் என் வாழ்க்கை முழுமை பெறாது என்றேன். இந்த உறவு மேலும் ஆழமடையும்போது மீனாட்சியின் மகன் மணிகண்டன் என்ன செய்கிறான்? அவன் இந்த உறவை ஏற்றுக்கொள்வானா? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த இரவு மழையின் தூறல், மெல்லிய காற்று, எங்களுக்குள் ஒரு நித்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது. உலகம் எதைச் சொன்னாலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்க முடிவு செய்தோம். சிறிது காலம் கழித்து மீனாட்சியின் மகன் மணிகண்டன் தனது படிப்பை முடித்துவிட்டு சென்னைக்கு வந்தான். அவனுக்கு மிகவும் நல்ல வேலை கிடைக்கும்படி நான் உதவி செய்தேன். மணிகண்டன் ஆரம்பத்தில் தனது தாய்க்கும் எனக்கும் இடையிலான நட்பைக் கண்டு வியந்தான். ஆனால் ஒரு நாள் நான் அவனது தாயை எவ்வளவு மரியாதையுடன் நடத்துகிறேன் என்பதை பார்த்தான். அம்மா, கார்த்திக் சார் உங்களை மதித்து அன்பு காட்டுகிறார். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்றான். மணிகண்டனின் இந்த அங்கீகாரம் மீனாட்சிக்கு பெரும் நிம்மதியை தந்தது. அவள் மகனின் ஒப்புதல் அவளுக்கு முக்கியமானதாக இருந்தது. அந்த சமயத்தில் ரம்யாவிடமிருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஆனால் அது சண்டை போடுவதற்காக இல்லை. கார்த்திக், நாம் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளவில்லை, நாம் பிரிந்துவிடலாம் என்று அமைதியாக கேட்டாள். நான் அதிர்ச்சி அடையவில்லை. மாறாக ஒரு விடுதலை உணர்வு ஏற்பட்டது. சட்ட ரீதியான முறையில் விவாகரத்து முடிந்த பிறகு நான் மீனாட்சியிடம் மனம் விட்டு பேசினேன். இப்போது எனக்கு எந்த தடையும் இல்லை. நாம் சேர்ந்து வாழ்வோமா என்று கேட்டேன். மீனாட்சி கண் கலங்கினார். இந்த வயதில் எனக்கு இந்த மரியாதை மிகப் பெரியது. உங்களுடன் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நான் முழுமையாக வாழ்கிறேன் என்றார். எந்த ஆடம்பரமும் இல்லாமல் மணிகண்டன் முன்னிலையில் ஒரு சிறிய கோவிலில் நாங்கள் கைகளை பற்றிக் கொண்டோம். அது ஒரு திருமணச் சடங்கை விட 2 தனிமையான ஆத்மாக்கள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதிமொழியாக இருந்தது.
இன்று மீனாட்சி அந்த வீட்டின் வேலைக்காரி அல்ல, அந்த வீட்டின் தலைவி. அன்புக்கு வயது ஒரு தடை அல்ல என்பதை எங்கள் வாழ்க்கை நிரூபித்துள்ளது. நானும் மீனாட்சியும் மணிகண்டனுடன் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகிறோம். காதல் என்பது பருவம் அல்ல, உணர்வு. அது இரு இதயங்கள் மட்டுமே புரிந்து கொள்ளும் மொழி. மீனாட்சி எனக்கு தாயுமானார், தோழியுமானார், இறுதியில் என் வாழ்வின் துணையுமானார். இப்படிப்பட்ட அன்பின் கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இது போன்ற உணர்ச்சிமிக்க கதைகளை மேலும் தொடர்ந்து கேட்க நமது மாயா கதைகள் அஃபிஷியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.